நமஸ்காரம், திஸ் டாக்டர் தீபிகா. கேதார்நாத் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்லேயே என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், என்ன வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரீஃப் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் யூ இஃப் யூ ஹேவ் பிளான்ட் கேதார்நாத் இன் தீஸ் forthcoming months. ஓகே, த ஃபர்ஸ்ட் திங் இஸ் எல்லா மெடிசன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ப்ராப்பராக பேக் பண்ணிக்கோங்க. 1 ORS ட்ரிங்க்ஸ் வரும் இல்லையா, டெட்ரா பேக்கில், அது ஒரு 4-5 கையில் வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ். அண்ட் electrol will regain energy. இது இல்லாமல் பேசிக்கான விக்ஸ், இன்ஹேலர்ஸ் அண்ட் பெயின் கில்லர்ஸ் அண்ட் டெம்பரேச்சருக்கு அந்த டோலோ ஆர் பேராசிட்டமால் or whatever you need to have the basic medicines. இதெல்லாம் will be the first set of packing when you do protein bars. ஏன்னா அங்கே வந்து கேதாரில் நடக்கும்போது நிறைய கடைகள் இருக்கும். அண்ட் பட் எல்லாத்துலேயுமே மெயினாக கிடைக்கிற சாப்பாடுனா மேகி தான் இருக்கும். மேகி வந்து எப்படியாவது மேனேஜ் பண்ணும், கொஞ்சம் வயிற்று ஃபில் பண்ணிக்கணுன்னா மேகி சாப்பிட்லாம். பட் ரொம்பவும் மேகி சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது. அது இல்லாமல் யூ ஹாவ் சம் ரோட்டி தால்லாம் இருக்கும், பட் நமக்கு சாப்பிட்றதுக்கு நிச்சயமாக அது பிடிக்காது. எனர்ஜியை நீங்கள் டிப் ஆகாமல் பார்த்துக்கணும். ப்ராப்பரான ப்ரோட்டீன் அண்ட் நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு போகணும். ஸோ அடுத்தது முக்கியமான விஷயங்கள், க்ளோதிங். இந்தியாவிலேருந்து ஸ்பெஷலி தமிழ்நாடு மாதிரி ஊர்லேருந்து சடனாக வந்து ஒரு உத்தராகண்ட் மாதிரி ஒரு ஹை ஆல்டிடியூட் இருக்கிற இடத்துக்கு போகும்போது நம்ம பாடி டெம்பரேச்சர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். தெர்மல் வேர், பஃபர் ஜாக்கெட்ஸு, ஹேண்ட் க்ளவ்ஸ், அப்புறம் சாக்ஸு, தென் ஃபுல் உலன் கேப்ஸ் மாதிரி, பீனி கேப்ஸ் மாதிரி. இப்போ காது கவர் ஆகணும் அண்ட் உங்கள் மூக்கும் இங்கே கவர் ஆகிற மாதிரி. அண்ட் அது இல்லாமல் இஃப் யூ ஹாவ் ஷால்ஸ் வச்சுக்கோங்க, சாக்ஸ் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ட்ரெக் பண்ணுறீங்களோ இல்லையோ, அங்கே ஸ்னோஃபால் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்பர் ஷூ ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு ட்ரெக் ஷூ இல்லைனா ஹைக் ஷூ மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு பேக் பேக், பிகாஸ் பிரயாக்லேருந்து கேதார்தாம் போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் நம்ம கையில் ஒரே ஒரு பேக் பேக் மட்டும்தான் இருக்கும். ஸோ பேக் பேக் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு தெர்மஸ் ஃப்ளாஸ்க் வந்து கையில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் விட ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரெயின் கோட். டிஸ்போசபிள் ரெயின் கோட்ஸ் இருக்கும். ஸோ 100 rupeesக்கு வைக்கிறாங்க. ஸோ கலராக நிறைய ரெயின் கோட்ஸு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு கூட தூக்கி போட்டுக்கலாம். எப்போ சோன்பிரியாக்லேருந்து கிளம்புறீங்களோ அப்போவே இதெல்லாம் உங்கள் பேக்கில் இருக்கணும். போகிற வழியில் வாங்கிக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக முடியாது. யூ டோன்ட் கெட் எனி திங் ஆஸ் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் சோன்பிரியாக் தான் லாஸ்ட் டெஸ்டினேஷன் அண்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஸ்டார்ட். ஸோ அந்த இடத்துல தான் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நவ் இஃப் யூ ஆர் சம்படி ஹூ வாண்ட்ஸ் டு ட்ரெக், வெல் அண்ட் குட். பட் உங்களால் நடக்க முடியாது, நான் போனி எடுக்கிறேன் அப்படின்னா போனியில் போகலாம். ஸோ டோலிங்கிறது 4 பேர் தூக்கிட்டு போவாங்க. ஸோ இது வந்து சேஃபாக நம்மளை அங்கே கொண்டு போய் இறக்கிடுறாங்க. பட் ஸ்டில் 2-3 இடத்துல ஸ்லிப் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் அவர் வந்து ஒரு பாயிண்டில் இறங்கும்போது ஸ்லிப் ஆகி விழுந்துட்டார். நாங்கள் 3 பேரும், பாக்கி 3 பேர் என்னை பிடிச்சிருக்காங்க. பட் அப்படியே டோலி வந்து கவர்ந்து கீழே விழுந்தது. தேங்க்ஃபுல்லி ஐ டென்ட் ரோல் டவுன் அண்ட் ஃபால், பிகாஸ் இந்த பக்கம் உங்களுக்கு வேலி தான் இருக்கும், கீழே அப்படியே பாதாளமாக இருக்கும். ஸோ அவங்க வேகமாக நடந்து கீழே வரும்போது ஒரு ஸ்லிப் போதும். அது நான் அந்த டோலியை பிடிச்சதுனால ஐ ஜஸ்ட் சாட் வித் த டோலி. அந்த டோலி ஜஸ்ட் மூவ்ட் அ லிட்டில் அண்ட் அங்கே கம்பிங்கெல்லாம் இருந்ததுனால அப்படியே போய் ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ தட் வாஸ் வெரி ஸ்கேரி, பட் திஸ் ஹேப்பன்ஸ். ஒரு 7 hours 6.5 to 7 hours என்னை கொண்டு போய் விட்டுட்டாங்க. பட் டிராஃபிக் ஜாம்லாம் இருந்து, போகிற ட்ரெக் பண்ணுற வழியெல்லாம் ஜாம் இருந்து கஷ்டமாக எடுத்துனா, லேண்ட்ஸ்லைட்ஸ், மழை அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்க ஹால்ட் எடுத்து போனாங்கன்னா 10 மணி நேரம் கூட ஆகலாம் சோன்பிரியாக்லேருந்து கேதார் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், 7 hours ட்ரெக்கு, இங்கே போய் ரீச் ஆகிடுவோம், சுவாமியை பார்த்துட்டு வந்துடுவோம். நோ, இங்கே அதுதான் முக்கியமான ட்விஸ்ட்டே. என்ன வேணால் நடக்கும் வழியில், எப்படி வேணால் என்வாயன்மெண்ட் மாறலாம், எப்படி வேணால் வெதர் மாறிக்கிட்டே இருக்குது. நாங்கள் போய் ரீச் ஆகிற வரைக்கும் வெயிலாக இருந்தது, சன்னியாக இருந்தது. நான் ரீச் ஆகி அந்த இடத்துக்கு போய் அந்த ஓம்னு ஒரு சிம்பிள் இருக்கும் கோயில் என்ட்ரன்ஸில், அங்கே போய் நின்று ஒரு 5 நிமிஷம்தான். ஐ வாஸ் ஜஸ்ட் டேக்கிங் ரெஸ்ட். சடனாக ஸ்னோஃபால், அவ்வளோ ஸ்னோஃபால். நான் வீடியோ கூட கொடுத்துருப்பேன். திடீர்னு அவ்வளோ ஸ்னோஃபால் ஆகுது. அண்ட் அது முடிஞ்சு கொஞ்சம் எல்லாம் ஹால்ட் ஆகிட்டு திடீர்னு மழை பெய்யுது, மழை கொட்டுது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து நிறையா வெதர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ரிப் அப் யுவர் மைண்ட் ஃபார் ஆல் திஸ். இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ கம்ஃபர்டபுள் ஜேர்னி ஒரு பில்கிரிமேஜ். இட் இஸ் அ பெனன்ஸ், ஒரு தபஸ். அவரை போய் பார்க்குறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ ரொம்ப க்ளீனாக
மனசு சுத்தமாக ஒரு ஒரு அவரை பார்க்குறது மட்டும்தான் லைஃப்பில் வந்து ஒரே ஒரு குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டை வந்து நம்ம ஃபைன் டியூன் பண்ணிட்டோன்னா நிச்சயமாக அவரோட தர்ஷனத்தை அவரே தடுக்க முடியாது. தீர்க்கமாக நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அந்த எனர்ஜி நம்மளை கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகும். ஒரு ஒரு ஜோதிர்லிங்கத்துலேயும் நான் வீடியோ பதிவு கொடுக்கும்போது இதே தான் சொல்கிறேன். மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், அந்த தெய்வமே உங்கள் கையை பிடிச்சி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து தர்ஷனம் கொடுக்கும். அது உண்மையாக நடந்ததுனால நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் அத்தனை பேர்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் அந்த எண்ணங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நோ டிரான்சாக்ஷன்ஸ், ஜஸ்ட் த லவ் யூ ஹாவ் ஃபார் அந்த பரமாத்மா. அது வந்து ரொம்ப ரொம்ப பியூராக இருக்கணும். அது இருந்ததுன்னா நிச்சயமாக எந்த தெய்வத்தோட தர்ஷனமும் இல்லாமல் போகாது. நாத் வந்து சோன் பிரயாக்லேருந்து கேதார்நாத் போகிற வழி எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமாக இருக்குமா? தரை இருக்குமா? இல்லை குதிரைக்கு தனி வழி, டோலிக்கு தனி வழியா? எப்படி இருக்கும்? நிறைய பேர் அது கேட்கும்போது நான் இந்த வீடியோவில் முழு டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். சோன் பிரயாக்லேருந்து கேதார் தாம் ரீச் ஆகிற வரைக்கும் எப்படி இருக்குது அந்த வழி, நம்ம என்ன வேலிஸ் எல்லாம் தாண்டி போகிறோம், எந்த நதியை தாண்டி போகிறோம், அண்ட் என்ன மாதிரி பிரிட்ஜெல்லாம் அங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் டேக் டைம் டு வாட்ச் திஸ் கம்ப்ளீட் வீடியோ. ட்ரெக் பண்ணி போகிறவங்கெல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. பட் நான் ஒரு இஃப் யூ ஆர் சம்படி ஹூ இஸ் 40+, 45+ ஆர் நியரிங் 50s லைக் மீ, ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், எப்படியெல்லாம் ஒரு மைண்ட் செட்டை வந்து மாற்றிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட்டில் நான் இந்த பதிவை கொடுக்குறேன். ஸோ ஹோப் மை லிட்டில் எஃபர்ட் சப்போர்ட்ஸ் யூ அண்ட் ஹெல்ப்ஸ் யூ இன் சம் வே ஆர் த அதர். 2 தாம் 4 தாம் யாத்ராவுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் சுவாமியோட தரிசனம் நல்லபடியாக கிடைக்கணும் அப்படின்னு நான் இங்கேருந்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் என் கையில் கேதாரேஸ்வரர் இருக்கார், கேதார் பாபா உங்கள் அத்தனை பேருக்கும் தரிசனம் கொடுக்கணும். இப்போ ஸ்பர்ஷ தர்ஷன் பண்ணி அவர் மேலே நெய்யை எடுத்து வந்து அபிஷேகம் பண்ணி அந்த உணர்வை நீங்கள் அத்தனை பேரும் அனுபவிக்கணும் அப்படின்ட்டு நான் இங்கேருந்து இவரை கையில் வச்சுருந்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஹர ஹர மகாதேவ். கார்த்தால 5:15 இங்கே வந்து இவ்வளோ பெரிய க்யூ ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணவங்க க்யூவில் போய் அந்த டென்க்கு போனதுக்கப்புறம் தான் டோலி இல்லைன்னா போனி எடுக்கிறதோ இல்லை நடக்கிறதோ ஆரம்பிக்க முடியும். ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 4:45 இங்கே 4:45 5 மணிலேருந்து இங்கே அசம்பிள் ஆகி இந்த க்யூவில் வந்து நிற்கிறோம். இப்போ நம்ம இந்த போகிற ரூட்டோட பேர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக சோன் பிரயாக், கௌரி குண்ட், ஜங்கல் சட்டி, பீம்பாலி, லின்சௌலி, கேதார்நாத் பேஸ் கேம்ப், அப்புறம் கேதார்நாத் கோவில். இதுதான் இந்த முக்கியமான இடங்கள் ஸ்டாப்ஸோட பேர்கள். ஸோ சோன் பிரயாக்கு கார்த்தால வந்துட்டு அங்கேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணி வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் உள்ளே நுழைஞ்சி இவ்வளோ தூரம் நடந்து வந்து இந்த ஜீப்பெல்லாம் நிற்கிற இடத்துக்கு வந்து நம்ம ஜீப்புக்காக வெயிட் பண்ணணும். ஸோ பியூட்டிஃபுல். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு உள்ளே வந்தோம். பெரிய க்யூ போயிட்டே இருக்குது. இங்கே அந்த டாக்ஸி பார்க்குறீங்க, அந்த டாக்ஸியில் ஏறி கௌரி குண்ட் வரைக்கும் போகணும். 50 rupees per head. ஸோ டாக்ஸி வந்து 6 பேராக அனுப்புவான் க்யூவில். அங்கேருந்து கௌரி குண்ட்லேருந்து தான் டோலி, போனி, பை வாக், whatever. ஸோ பியூட்டிஃபுல். இதெல்லாம் கிளேசியர்ஸ்லேருந்து வர தண்ணி. இட் மெல்ஸ் ஃப்ரம் த கிளேசியர்ஸ் அண்ட் ஹிமாலயாஸ் அண்ட் ஃப்ளோஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி. இப்போ இங்கேருந்து இந்த ஜீப்பில் போகிறோம் நாங்கள். பின்னாடி 6 பேர் அண்ட் டோட்டலாக ஒரு 12 பேரை வந்து இந்த ஜீப்பில் ஏற்றுறாங்க. அவங்களுக்கு ஒரு கணக்கு. ஸோ 50 ரூபா பர் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம கௌரி குண்டோட என்ட்ரன்ஸில் இறக்குறாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவங்க எல்லாம் வந்து உங்களை வந்து கூப்பிடுவாங்க, மேலே ஏற்றிட்டு போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. போனி ஆகட்டும், டோலி ஆகட்டும், எல்லாமே இந்த இடத்துலேருந்து தான் நம்ம எடுக்கணும். ஸோ இல்லை நாங்கள் நடக்கிறோம் அப்படின்னா நம்ம நடந்தே போகலாம். அண்ட் இங்கேருந்து டோலி கவுண்டர் வந்து நாங்கள் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா டோலி கவுண்டருக்கு வந்து நீங்கள் அப்புறம் உங்களோட பேக்கோடு சேர்ந்து ஃபஸ்ட்டு வெயிட் செக் பண்ணுறாங்க. வெயிட் செக் பண்ணிவிட்டு அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட ப்ரைஸ். இப்போ என்னோடது 56 கிலோ வெயிட் அப்படின்னா எனக்கு 10,000 ரூபா. ஸோ 56 ப்ளஸ் என்னோடய பேக் வெயிட்டெல்லாம் சேர்த்து எனக்கு வந்து 10,300 rupees சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கு ஒரு க்யூவில் நின்று வெயிட் செக் பண்ணி அங்கேருந்து ஒரு டோக்கன் அண்ட் ரிசிப்ட் கொடுக்குறாங்க.
யார் டோலி தூக்கிட்டு போகிறாங்களோ அவங்களோட ஒரு லைசன்ஸ் அண்ட் ஐடி கார்டு மாதிரி தராங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் பேர் சொல்லி கூப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம இந்த டோலியில் ஏறி உட்கார முடியுது. அந்த ஒரு 1 hour ரொம்ப கயாட்டிக்கான ஒரு 1 hour. பிகாஸ் நிச்சயமாக டிசிப்ளின் இல்லை, எல்லாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து டோலிக்கு காசு கொடுத்தாலும் இவ்வளோ ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியிருந்தது. அண்ட் அங்கே வெறும் கேஷ் மட்டும்தான், ஜிபே கிடையாது. ஸோ ப்ளீஸ் கேரி கேஷ் வித் யூ. ஸோ இங்கேருந்து டோலியில் உட்காந்து நம்ம இப்போது ட்ரெக்குக்கு கிளம்புறோம். டோலியில் ஏற்றி உட்காரும்போது டோலி சின்னதாக தான் இருக்கும். ஒரு காலை மடக்கிட்டு ஒரு காலை வந்து நீட்டிட்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு, இதே மாதிரி நீங்கள் காலை வந்து மாற்றி மாற்றி மடக்கி உட்காரணும். அது மேலேயே தான் உங்களோட பேக் பேக்கும் வைக்கணும். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஹைட்டாக இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். முதுகு நல்லா வலி வரும் இறங்கினதுக்கப்புறம். பிகாஸ் இது வந்து கிட்டத்தட்ட 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு மேலே ட்ரெக் ஆகும். டிராஃபிக் ஜாம் இல்லாமல் இருந்ததுன்னா 7 ஹவர்ஸில் கூட்டிகிட்டு போய் விட்டுடுறாங்க. பட் டிராஃபிக் ஜாம் இருந்து அங்கங்கே வந்து குதிரைகள் டோலி எல்லாம் கிளாக் ஆச்சுன்னா இன்னும் வந்து பல மணி நேரம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம மனநிலையை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். திஸ் இஸ் நாட் என்ன சொல்கிறது, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறத தாண்டி ஒரு தபஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எந்த நிமிஷமும் எப்படி வேணால் இருக்கும் சுச்சுவேஷன். ஸோ அந்த மனநிலைக்கு வந்துட்டு கஷ்டத்தை ரொம்ப கஷ்டப்படாமல் அவரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் வச்சுட்டோன்னா சிரமம் கொஞ்சம் தெரியறது கம்மியாகும். இந்த வழியாக 2 இம்பார்ட்டண்ட் பிரிட்ஜை நம்ம க்ராஸ் பண்ணுவோம் இந்த ட்ரெக்கில். ராம்பாரா பிரிட்ஜ், பீம்பலி பிரிட்ஜ் அப்படிங்கிறது. 2013 ஃப்ளட்ஸ்க்கு அப்புறம் ராம்பாரா பிரிட்ஜ் திருப்பியும் கட்டப்பட்டது. ஏன்னா ஒரிஜினல் பிரிட்ஜ் வந்து மொத்தமாக டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிரிட்ஜில் தான் நம்ம வந்து போகுவோம். அதே மாதிரி பீம்பலி வந்தும் திருப்பியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு பிரிட்ஜு தான். இது வந்து மந்தாகினி வேலி அப்படிங்கிற ஒரு பெரிய வேலியை வந்து நம்ம க்ராஸ் பண்ணி இந்த வழியாக போகும்போது க்ராஸ் பண்ணி போவோம். அண்ட் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபோட்டோகிராஃப் பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம். அவ்வளோ அழகான ஒரு சீனிக் பியூட்டியாக இருக்கும். ஸோ இந்த 2 பிரிட்ஜோட பேரையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ராம்பாரா, பீம்பலி. அண்ட் ரொம்ப முக்கியமான நதினா மந்தாகினி நதி. இந்த ட்ரெக்கு த்ரூ அவுட் நம்ம போகும்போது, மேலே ஏறி போகும்போது நம்மளோடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது மந்தாகினி நதி தான். அண்ட் மந்தாகினி வந்து நிறைய இடத்துல செவரல் பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் நின்று ரசிக்க முடியும். கௌரிக்குண்ட்லேயும் சரி, பீம்பாலிலையும் சரி. மந்தாகினியோட சத்தம் வந்து அப்படி ஆர்ப்பரிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். கேட்கும் போதே பயமாக இருக்கும். அப்படி இருக்கும், அழகாகவும் இருக்கும், ரொம்ப ஆபத்தாகவும் தெரியும். அண்ட் இது வந்து கேதார்நாத் பக்கத்தில் சோராபாரி கிளேசியர்ஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து தண்ணி உருகி பனி உருகி இங்கே வர்றது தான் இந்த பர்டிகுலர் ரிவரோட தண்ணி. இந்த பிரிட்ஜ் வழியாக அப்படியே வந்து அங்கே அந்த இடத்துல யூ கேன் சி பூரா ஸ்னோ கிளாட் மவுண்டன்ஸ், ஹிமாலயன் ரேஞ்சஸ். இன்னும் 9 கிலோமீட்டர்ஸ். அதே மாதிரி நிறைய சின்ன 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 ஹிமாலயன் வாட்டர் ஃபால்ஸை வந்து போகிற வழி பூரா பார்க்கலாம். இதெல்லாம் சீசனல் ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் அந்த ஊரில் வந்து கதேராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட மொழியில். இது ஜங்கல் செட்டி பக்கத்தில் பீம்பலி, லின்ச்சோலி, சோட்டி லின்ச்சோலி, இது எல்லாத்து பக்கத்துலையும் சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் பார்க்க முடியும். மழை காலத்தில் ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம போகிற ரூட் வந்து கிட்டத்தட்ட 18லேருந்து 24 கிலோமீட்டர் இது சோன்பிரயாக்லேருந்து கேதார்நாத் கோயில் வரைக்கும் போகிறோம். இதுக்கு முன்னாடி, அதாவது 2013 ஃப்ளட்ஸ்க்கு முன்னாடி ரூட் வந்து ஜஸ்ட் 14 கிலோமீட்டர் ட்ரெக், கௌரிகுண்ட், ராம்பாரா, கேதார்நாத்தோட கோயில். பட் எல்லாமே அழிஞ்சு போய் டிசாஸ்டேட் ஆகி மொத்தமாக வாஷ் அவுட் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் எல்லாத்தையும் ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரீபில்ட் பண்ணுற அளவுக்கு இந்த இடமே வந்து டிஸ்ஃபிகர் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த ட்ரெக்கோட கிலோமீட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இப்போது. இல்லைன்னா முன்னாடி 14 கிலோமீட்டர் தான். அண்ட் பீம்பலிக்கு மகாபாரதத்தோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கனெக்ஷன் இருக்குது. நிறைய பேர் வந்து ட்ரெக் பண்ணி போகிறவங்க உள்ள மலை மேலே எங்கேயோ ஒரு இடத்துல போய் பீமரோட ஒரு கோயிலையும் போய் பார்த்துட்டு வராங்க.
அது நம்மளால் பார்க்க முடியாது. ஒன்லி பீப்புள் ஹூ கேன் ட்ரெக் கேன் கோ அண்ட் விசிட் தட் பிளேஸ் அண்ட் கம். பீமத் தங்கின ரொம்ப காலம் அந்த இடத்துல தங்கின இடம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி லின்ச்சோலி வந்து ஃபஸ்ட்டு கிராண்ட் வியூ கொடுக்கும். அந்த ஸ்னோ கிளாட் பர்க் மவுண்டன்ஸ் வந்து நான் காமிக்கிறேன் இல்லையா வரும்போது, அந்த இடத்துல ஃபஸ்ட் வியூ அங்கேருந்து வரும். அண்ட் அதுக்கப்புறம் கேதார்நாத் பேஸ் கேம்ப் போனதுக்கப்புறமே நமக்கு முக்கியமான கேதார்நாத் கோயிலை ஒரு என்ட்ரன்ஸ் ரொம்ப தூரத்துலேருந்து அந்த கோபுரத்தோட டாப்பை வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல புதுசாக இந்த பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது அண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டுனா நிறைய பேருக்கு இது உதவியாக இருக்கும். ஆக்சிஜன் லேக் ஆஃப் ஆக்சிஜனாக இருக்கட்டும், எமர்ஜென்சியாக இருக்கட்டும், இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து டோலி ஸ்டாப் ஆகிடும். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம கோயில் வரைக்கும் நடக்கணும்.